நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள். சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் 8ஆம் அதிபதி பலம் பெறுகிறார். சாதாரணமாக இல்லை, 8ஆம் அதிபதி பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்திலும் மகர ராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக டாக்டர் குடும்பங்களை சேர்ந்தவங்க, டாக்டருக்கு படிக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் அது சார்ந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியவங்க, அதில்
அதிகாரிகளாக, ஆஃபீஸராக ஒர்க் பண்ண சிஇஓ அந்த மாதிரியான அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டராக இருக்கக்கூடியவர்கள், 8ஆம் அதிபதி. அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியல் குடும்பங்களை சார்ந்தவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், மெயின் அதுதான் காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாருமே மகர ராசியாக இருப்பார்களே. ஆனால் மெயினாக அரசு அதிகாரிகளும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். ஒரு சில இடங்களில் அரசு அதிகாரிகளுக்கு இது ஒரு நல்ல யோகமாக அதிர்ஷ்டமாக அமைஞ்சிடும். சில அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து விடும். இது எப்படி நடக்கும்னா, ஒருத்தர் வீழ்ச்சியில்தான் மற்றவருடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு ஒரு ஜோதிட சொல்லி இருக்குது. ஒருத்தர் வீழ்ந்தாதான் இன்னொருத்தர் நிமிர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, 80 வயசு 84 வயசுனா, அவங்க மறைவுக்கு பிறகு தான் அவங்க இருக்கிறவர்களும் அந்த கர்மா ஆட்டி படைக்கும். வயசானவங்க வீட்டில் இருந்துட்டாலே அந்த குடும்பம் வளர்ச்சி அடைவது மிக கடினம். அதுக்காக அப்பா அம்மா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளே அவங்களா விரும்ப போய் படுத்துக்க முடியுமான்னு? அப்படி கிடையாது. கர்மா, தட் இஸ் கர்மா. அப்போது அந்த மறைவுக்கு பிறகு தான் அந்த குடும்பம் டெவலப்மெண்ட் வளர்ச்சி ஆகும். அதை போல் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி என்பர்களே, இந்த 8ஆம் பாவம் உங்களுக்கு வேலை செய்ய போது ஆட்சி பலம் பெறுகிறார் சூரிய பகவான். அப்போ 8 வலுக்கும் போது எல்லா இடத்திலும் மகர ராசி என்பவர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக கணவன் மனைவி காதலர்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். வாய் கொடுத்தா சண்டை வரணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ போய் நம்ம வம்பு வழக்கு போலீஸ் கேஸுன்னு அங்கே போய் ஸ்டேஷனில் போய் நிற்கக்கூடாது. இதெல்லாம் புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக, அறிவை கொண்டு செயல்பட வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அதோட நான் இன்னும் கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி ராசிக்கு 6ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைகிறார். அதே போல் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் நல்ல யோகத்தை பாக்கியஸ்தானத்தில் அமைகிறார். இது ஒன்று தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதிக்கு தனஸ்தானம், 8க்கு 2வது வீட்டில் பாக்கியாதிபதி அமைவது மிக மிக சிறப்பு. சுக்கிரன் 4 9ல் இருந்தான்னு சொன்னாக்கா அவங்களுக்கு பணங்காசு வீடு தேடி சேரும்னு அர்த்தம். அப்போ மகர ராசி என்பதிலே கடன் சுமைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு கடனில் போய் நீங்களாக மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா இருந்தேன், ஃப்ரீயாக இருந்தேன், இப்போ திடீர்னு நானாக போய் இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னு கேட்டால் மகர ராசிக்கு பொருந்தும். ஒரு 2 கோடி ரூபாய் சார், ஒரு இடத்த வாங்கினேன் மாட்டிக்கிட்டேன், ஒருத்தர் ஒரு லோன் வாங்கினேன் மாட்டிக்கிட்டேன், ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன் மாட்டிக்கிட்டேன், அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கி கொடுத்தேன் நான் மாட்டிக்கிட்டேன். இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க, மளிகை கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிளாஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவங்க, அப்புறம் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான மகர ராசிக்கு இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம் இதுவை எல்லாம் பொருந்தும். அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் கனிம வளங்கள், ஜல்லி, அப்புறம் மணல், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கலாம், பெரிய கம்பெனியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட மகர ராசி என்பவர்களே இந்த சூரியன் சுக்கிரன் ஒரு நல்ல யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாரிதரியங்கள், தரித்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாரிதரியங்கள் அல்லது இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகணும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக உங்களுடைய வீடோ, உங்களுடைய கம்பெனியோ, உங்களுடைய ஃபேக்ட்ரியோ, இந்த மாதிரி இடங்களில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் செய்ய வேண்டிய யாகங்கள், ஒரு பிரத்யங்கரா ஹோமோ, இல்லைன்னா ஒரு அஸ்தரா ஹோமோ, அப்படி இல்லைன்னா ஒரு வழிகாட்டுதல் படி அந்த ஹோமங்கள் எல்லாம் வழிபாடுகள் செய்வீர்களேயானால், யாகங்கள் செய்வீர்களேயானால், இது நல்ல நேரம், வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துக்கு என்ன இருந்ததை பார்க்கலாம்.